யாரு இது? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தையை மதிப்பாண்டா ராஸ்கல். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கும் இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். நான் மட்டும் என்ன, இமயமலையில பிறந்தேன், இதே ஊட்டியில தானே பிறந்தேன். பட் உன் டியூட்டியை செய்யலையப்பா. அப்பா, முடிவா சொல்றேன், அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர், கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்பா சொன்னார்னா மகன் ஒத்துக்கணுமா? டேய் சுந்தர், அப்பா கிட்ட மரியாதையா பேசு. அம்மா, அப்பாவுக்கு நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. அப்பான்னா அன்பு செலுத்துறதுக்கு தானே தவிர பயப்படுறதுக்கு இல்ல. போய மூடுற. என்னப்பா புறப்பட்டீங்களா? இத நான் அப்பவே டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படி அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடிவு என்னாச்சு? யார் ஜெயிச்சது, அப்பனா மகனா? ஜெயிச்சதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, நல்ல குடும்ப கதையா இருந்தது. குடும்ப கதையாது? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு நட எல்லாம் உங்கள மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? ஒரு மடம் மக்கு. என்ன தாண்டி அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சாவன்? உங்களையா? ஆமா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு பயந்துட்டு தானே 10 பேருக்கு முன்னால வச்சு பேசி காட்டுறான். அதனால தானே அடிக்கடி அவனை பெரிய பெரியவரேன்னு கூப்பிடுறேன்.